மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு வருகின்றது. குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். வீர வணக்கம் செலுத்தப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை நடைபெற்று இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மலர் வழங்கி வைத்து மௌன அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினார். அதை தொடர்ந்து இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய பணிகள் தற்போது தொடங்கி இருக்கின்றன. இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற பிறகு மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்கள் மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் மீது போர்த்தப்பட்டிருக்கூடிய தேசிய கொடியின் மீது இருக்கக்கூடிய மலர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு தேசிய கொடி மரியாதையோடு மடிக்கப்பட்டு அது மன்மோகன் சிங்கினுடைய மனைவியிடம் ராணுவ தரப்பில் ஒப்படைக்கப்பட இருக்கக்கூடிய நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். மிகுந்த நேர்த்தியாக ராணுவ மரியாதையோடு அந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். மன்மோகன் சிங் உடல் மீது போர்த்தப்பட்ட நாட்டின் தேசிய கொடியானது ராணுவ மரியாதையோடு எடுத்து அதை மடித்து மன்மோகன் சிங் மனைவியிடம் ராணுவ மரியாதையோடு ஒப்படைக்கப்படக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கு பிறகுதான் இறுதி சடங்குடைய குடும்ப முறைப்படி நடைபெறுகின்றது. தேசிய கொடியை நேர்த்தியாக ராணுவ வீரர்கள் மடித்து வரக்கூடிய காட்சி பார்க்கின்றோம். முதலில் மூவர்ண கொடி மடிக்கப்பட்டு அது நேர்த்தியாக அதை முழு மரியாதையோடு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மனைவியிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். நேரலையில் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேசிய கொடி நேர்த்தியாக முழு மரியாதையோடு மடித்து அதை மன்மோகன் சிங்குடைய மனைவியிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அதற்கு பிறகு அவருடைய குடும்ப வழக்கு நடைமுறைப்படி இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளன. அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. ராணுவ அதிகாரி தேசிய கொடியை நேர்த்தியாக கையில் ஏந்தி அதை மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மனைவியிடம் கொண்டு செல்கின்றார். அதை அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு மன்மோகன் சிங்குடைய இறுதிச் சடங்கு பணிகள் நடைபெறுகின்றன. இறுதியாக நாட்டினுடைய முதல் குடிமகன் திரௌபதி முர்மு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். அதை தொடர்ந்து அவர் உடல் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியின் மீது இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு மிக ராணுவ நேர்த்தியாக அந்த தேசிய கொடியானது எடுக்கப்பட்டு அது மரியாதையோடு மடித்து ராணுவ அதிகாரி அதை கையில் ஏந்தி கொண்டு வீரநடை போட்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மனைவியிடம் அந்த தேசிய கொடியானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவருடைய உடல் எடுக்கப்படக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு உடல் தகனம் செய்வதற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் தேசிய கொடி எடுத்து மடித்து அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவருடைய உடல் எடுக்கப்பட்டு தகனம் செய்வதற்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன. அதற்கு முன்னதாக இறுதிச் சடங்கு நடைபெறும். இறுதிச் சடங்கு நடைபெற்ற பிறகு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது, நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. அதற்கு பிறகு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன.